அன்னைக்கு ஏற்காடு சவாரி எடுக்க வேணாம்னு உள் மனசு சொல்லியும் குமார் 2 நாள் தங்குற மாதிரி சவாரி எடுக்கிறாரு. போகும்போதே காரோட டயர் பஞ்சர் ஆகி ஸ்டெப்னியை மாத்திட்டு தான் போயிருக்காரு. பொதுவா குமாருக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா போன முதல் நைட்டே குமார் வேண்டாத கடவுளே இல்ல. குமார் ஏற்காட்டுல ரூம் கீ வாங்கும் போது அந்த ரூம் கருகும்னு அமானுஷம் நிறைஞ்ச ரூமா தான் இருந்திருக்கு. அதையும் சலிச்சிட்டு போன குமாருக்கு அன்னைக்கு பகல் பொழுது நார்மலா தான் போயிருந்திருக்கு. நைட்டு 11 மணிக்கு மேல குமார் கனவுல ஏதோ கொடூர பேய் துரத்துற மாதிரியும் ஓட்டிட்டு வந்த கார் முன்னாடி ஏதோ ஒரு அமானுஷ உருவம் நிக்கிற மாதிரியான கனவும் வருது. அரண்டடிச்சு எந்திரிச்ச குமார் டைம் பார்க்கும்போது கரெக்டா 12 மணி. அரை தூக்கத்துல திரும்பி டிவி பார்க்கும்போது டிவி ஸ்கிரீன் உள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷ உருவம் வெளியே வர்ற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்த குமாருக்கு ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. பயத்துல பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்கும் போது தலைக்கு மேல ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் வாச கதவுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் நிக்கிற மாதிரியும் குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. இது பார்த்த குமாருக்கு இதே துடிப்பு நிக்காதது மட்டும்தான் மிச்சம். மறுநாள் காலையில விடிஞ்சு விடியாததுமா ரூம் கீயை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு குமார் ஏற்காடை விட்டு கிளம்புறாரு. உண்மையிலே ஏற்காட்டுல இப்படிப்பட்ட அமானுஷ விஷயம் எல்லாம் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உண்மையை பயங்கர கதைகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.